Hello. Hi, Radhika. Happy birthday. This is for you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Kaliamma. Happy birthday to you. ஊதி பிடிச்சிருந்தா ஓகே விஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு முன்னிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அக்கா வந்து ஒரு வாட்டி கெஸ் பண்ணலாம் யார் அவங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தவங்க அப்படின்னு. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி தான் கெஸ் பண்ண முடியும். ராங்காக இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ராங்காக இருந்தால் என்ன செய்வீங்க? சரி, ராங்காக இருந்துச்சுன்னா பாருன்னு சொல்லியிருக்கீங்க, ஆமாவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கெஸ் பண்ண தொடங்கலாம். யாராக இருப்பாங்க? வீட்டுக்காரு அவங்க தான் கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன்? ஒரு வாட்டி முடிஞ்சா? ஸோ தவறு இருந்துச்சுன்னா என்ன சரின்னு சொன்னீங்க? பாடலாமா? பாடலாமாங்க? பட்ட தவறு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன விடை தவறு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். நம்ம பாடிட்ட அப்புறம் நான் யாருன்னு அப்படி சொல்வேன்னா ஓகே. நான் தட்டி தரேன் உங்களுக்கு. பார்க்கும்போது கழிந்த வண்ணமே கை விரைகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. பார்க்கும்போது கழிந்த வண்ணமே கை விரைகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி என்று உள்ளம் முடிந்து போனது என்று போன எல்லாம். Thank you so much. ஓகேக்கா, மிக்க நன்றி. தேங்க்யூ. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்கள் யார் சொன்னீங்க? அவர் தான் கொடுத்தாரா? ஸோ அவர் தான் வந்து கொடுத்தாரா? யார் வந்து கொடுத்தது? நான் தானே வந்து கொடுத்தேன். ஆமாவா?
ஸோ நீங்கள் சொன்னது ராங்கா ரைட்டா? ராங் ஆச்சு. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். ஸோ என்னை கொடுக்க சொன்ன நபர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணோம். இதை கொடுக்க சொன்னவங்களா? ம். ஹஸ்பண்ட் இல்லை. ஆமாம் இல்லையோ நீங்கள் தான் சொல்லணும். இதை கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு. ஒன்று என் தங்கச்சி, ஓகே இன்னொன்று அக்கா மக, ஓகே இன்னொன்று அக்கா அக்கா. அக்கா. சரி, ஒன்று தங்கச்சி, அக்கா மக, அக்கா, ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட். 4 பேருக்குள்ள ஒருத்தவங்க. தங்கச்சி யாரு? கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இல்லை. ஹஸ்பண்ட் இல்லையா? நீங்க சொன்னீங்க அவரு. ஓ, இப்ப கணக்குல வந்து அவர் இருக்காரு. 4 பேருக்குள்ள ஒருத்தவங்க. 4 பேர்த்துல ஒருத்தவங்க என் வீட்டுக்காரு. கண்டிப்பாக தங்கச்சி இல்லை. என்னக்கா குழம்புறீங்க? தங்கச்சா, ஹஸ்பண்டா, அக்காவா, இல்லை அக்கா மகளா? அதுக்கு நீங்களே பதில் இந்த 4 பேர்த்துல தான் இருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த 4 பேர்த்துல ஒருத்தவங்க தான். நீங்க கூட்டிங்களாங்க? தெரியலையா? 4 பேர்த்துல ஒருத்தவங்க தான். அதை சொல்ல முடியலையா? நல்லா யோசிச்சு ஒருத்தவங்கள வெளியாக்குங்க பதில். நல்லா பாருங்க. தங்கச்சி. தங்கச்சி தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தங்கச்சி தான். சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். ஸோ இது கொடுத்தவங்க தங்கச்சியா, இல்லை அக்காவா, அக்கா மகளா, இல்லை உங்கள் வீட்டுக்காரா? இதில் வந்து 4 பேர்த்துல ஒருத்தவங்க தான். யார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? இது வரைக்கும் உங்கள் கூட வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். ஸோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, உங்களே தேடி வர ஒரு நபர். கரெக்ட். நீங்கள் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா உங்கள் அன்புள்ள வீட்டுக்கார். அவங்க தான் அன்பான மனைவிக்கு இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. அழகான மனைவிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி கடவுளை எப்பயுமே உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. வச்சிருக்கா? இன்னைக்கு வந்து எனக்கு 40வது பிறந்த நாள். சொல்றேன், இது போல கடைசி வரைக்கும் நாங்கள் இதே மாதிரி எப்போ ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் கடைசி வரைக்கும் இதே போல இருக்கணும்.